இன்னைக்கு நாம வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயமான கார்த்திக் அவர்களோட மெய்யழகன் திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து என்டிஆர் அவர்களோட தேவாரா திரைப்படம் முதல் நாள் வசூல் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் பேச போகிறோம். ஸோ இந்த 2 திரைப்படத்தோட வசூல் வந்து கம்ப்ளீட்டாக தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஹாப்பியாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். அதெல்லாம் தாண்டி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோ திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை என்டிஆர் அவர்களோட தேவாரா திரைப்படம் வந்து கிராஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெய்யழகன் திரைப்படத்தை பற்றி பேசலாம். ஸோ 96 திரைப்படத்தை இயக்கிய இயக்குனராக வந்து இந்த திரைப்படத்தையும் இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தை ப்ரொமோஷன் பண்ணும் போதே தெளிவாக சொல்லிட்டாங்க, எந்த சந்த காட்சிகளும் இல்லாமல் ரொம்ப வந்து செட்டிலான 96 திரைப்படம் எப்படி வந்து ஒரே இரவில் எடுக்கப்பட்ட திரைப்படமோ அதே மாதிரி தான் இந்த திரைப்படம் ஒரே இரவில் நடக்கும். ஸோ வந்து அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் இருக்க கான்வெகேஷன் தான் வந்து இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய பலமாக இருக்கும். இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு வெளியே இருந்தது. ஸோ அதனால் வந்து அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே 99,000 டிக்கெட் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து இருந்தது. அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே இந்த திரைப்படம் 1.48 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஸோ இப்போ வரைக்குமே இந்த படம் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து போய்கொண்டு இருக்குது. இன்னும் வந்து 2 ஷோ வந்து முடியல. 2 ஷோ முடிவதற்குள்ளே அட்வான்ஸ் புக்கிங்கான ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு, கலெக்ஷனுக்கான ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. கரெக்டாக வந்து 2.84 crores வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் வந்து 2 ஷோ வந்து பாக்கி இருக்குது. இந்த 2 ஷோவை கணக்கெடுத்தால் கண்டிப்பாக வந்து இன்னுமே அதிகரித்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 3லிருந்து 4 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் டே வசூல் வந்து மெய்யழகன் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆக மொத்தம் வந்து உலக அளவில் மெய்யழகன் திரைப்படம் வந்து கார்த்திக் அவர்களோட மெய்யழகன் திரைப்படம் முதல் நாள் வசூல் வந்து 4 கோடிக்கு மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாட்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை எப்படி கொண்டாட போகிறாங்க, ஓரளவு நல்ல ரெவ்யூ வந்து விட்டால் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஒரு 50 கோடி கிளப்பில் வந்து இணைந்து விடும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஸோ இதை பற்றி மக்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். இதெல்லாம் ஒரு படம் இருக்க, இன்னொரு புறம் வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு, தேவாரா. இந்த திரைப்படம் வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பிரேக் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது தேவாரா என்டிஆர் அவர்களோட ரொம்ப முக்கியமான திரைப்படம். RRRக்கு அப்புறமா என்டிஆரோட பவர் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிவிட்டது. இது ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக ப்ரொமோஷன் வந்து பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து 100 கோடிக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் ஆல் டைம் வந்து முதல் நாள் மட்டுமே உலக அளவில் 126 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. இது ஒரு பயங்கரமான கலெக்ஷனாக வந்து ரசிகர்கள் கொண்டாடி கொண்டு இருந்தார்கள். 2024 நம்பர் 1 இடத்துல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்குது அப்படின்னு கொண்டாடி கொண்டு இருந்தார்கள். இப்போ இந்த திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து தேவாரா வந்து பிரேக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரிடிக்ஷன் படி வந்து அதுதான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தேவாரா திரைப்படம் உலக அளவில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நெட்டில் மட்டுமே, அதாவது இந்தியாவில் மட்டுமே தேவாரா திரைப்படம் 65லிருந்து 70 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்காம். ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் வந்து 5லிருந்து 6 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்காம். ஆக மொத்தத்தில் வந்து இந்தியா அளவில் இந்த திரைப்படம் 80லிருந்து 85 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும். அதைத் தொடர்ந்து ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து 40லிருந்து 50 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் இந்த திரைப்படம் 120லிருந்து 130 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் என்ன கலெக்ஷன் பண்ணிச்சோ அதே கலெக்ஷன் தான் தி தேவாரா படமும் கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தயாரிப்பு நிறுவனம் என்ன ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்கன்னு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஸோ தேவாரா திரைப்படம் கோ திரைப்படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்ணியிருக்குமா இல்லையான்னு. ஸோ மெய்யழகன் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி நாம் வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயமான கார்த்திக் அவர்களோட மெய்யழகன் திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பேச போகிறோம். அதைத் தொடர்ந்து என்டிஆர் அவர்களோட தேவாரா திரைப்படம் முதல் நாள் வசூல் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் பேச போகிறோம். ஸோ இந்த 2 திரைப்படத்தோட வசூல் வந்து கம்ப்ளீட்டாக தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஹாப்பியாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். அதெல்லாம் தாண்டி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோ திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை என்டிஆர் அவர்களோட தேவாரா திரைப்படம் வந்து கிராஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் தமிழ் சினிமா
ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெய்யழகன் திரைப்படத்தை பற்றி பேசலாம். ஸோ 96 திரைப்படத்தை இயக்கிய இயக்குனராக வந்து இந்த திரைப்படத்தையும் இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தை ப்ரொமோஷன் பண்ணும்போதே தெளிவாக சொல்லிட்டாங்க, எந்த சண்டை காட்சிகளும் இல்லாமல் ரொம்ப வந்து செட்டிலான 96 திரைப்படம் எப்படி வந்து ஒரே இரவில் எடுக்கப்பட்ட திரைப்படமோ அதே மாதிரி தான் இந்த திரைப்படம் ஒரே இரவில் நடக்கும். ஸோ வந்து அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் இருக்க கான்வெகேஷன் தான் வந்து இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய பலமாக இருக்கும். இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பு வெளியே இருந்தது. ஸோ அதனால் வந்து அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே 99,000 டிக்கெட் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து இருந்தது. அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டுமே இந்த திரைப்படம் 1.48 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஸோ இப்போ வரைக்குமே இந்த படம் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து போய்கொண்டு இருக்குது. இன்னும் வந்து 2 ஷோ வந்து முடியல. 2 ஷோ முடிவதற்குள்ளே அட்வான்ஸ் புக்கிங்கான ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு, கலெக்ஷனுக்கான ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. கரெக்டாக வந்து 2.84 crores வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் வந்து 2 ஷோ வந்து பாக்கி இருக்குது. இந்த 2 ஷோவை கணக்கெடுத்தால் கண்டிப்பாக வந்து இன்னுமே அதிகரித்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 3லிருந்து 4 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் டே வசூல் வந்து மெய்யழகன் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஆக மொத்தம் வந்து உலக அளவில் மெய்யழகன் திரைப்படம் வந்து கார்த்திக் அவர்களோட மெய்யழகன் திரைப்படம் முதல் நாள் வசூல் வந்து 4 கோடிக்கு மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாட்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படத்தை எப்படி கொண்டாட போகிறாங்க, ஓரளவு நல்ல ரெவ்யூ வந்து விட்டால் இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஒரு 50 கோடி கிளப்பில் வந்து இணைந்து விடும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஸோ இதை பற்றி மக்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். இதெல்லாம் ஒரு படம் இருக்க, இன்னொரு புறம் வந்து ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு, தேவாரா. இந்த திரைப்படம் வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பிரேக் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது தேவாரா என்டிஆர் அவர்களோட ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம். RRRக்கு அப்புறமா என்டிஆரோட பவர் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிவிட்டது. இது ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக ப்ரொமோஷன் வந்து பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து 100 கோடிக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் ஆல் டைம் வந்து முதல் நாள் மட்டுமே உலக அளவில் 126 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது. இது ஒரு பயங்கரமான கலெக்ஷனாக வந்து ரசிகர்கள் கொண்டாடி கொண்டு இருந்தார்கள். 2024 நம்பர் 1 இடத்துல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்குது அப்படின்னு கொண்டாடி கொண்டு இருந்தார்கள். இப்போ இந்த திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து தேவாரா வந்து பிரேக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரிடிக்ஷன் படி வந்து அதுதான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தேவாரா திரைப்படம் உலக அளவில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நெட்டில் மட்டுமே, அதாவது இந்தியாவில் மட்டுமே தேவாரா திரைப்படம் 65லிருந்து 70 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்காம். ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் வந்து 5லிருந்து 6 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்காம். ஆக மொத்தத்தில் வந்து இந்தியா அளவில் இந்த திரைப்படம் 80லிருந்து 85 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும். அதைத் தொடர்ந்து ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து 40லிருந்து 50 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் இந்த திரைப்படம் 120லிருந்து 130 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் என்ன கலெக்ஷன் பண்ணிச்சோ அதே கலெக்ஷன் தான் தி தேவாரா படமும் கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தயாரிப்பு நிறுவனம் என்ன ஒரு அப்டேட் கொடுக்க போகிறாங்களே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஸோ தேவாரா திரைப்படம் கோ திரைப்படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்ணியிருக்குமா இல்லையான்னு. ஸோ மெய்யழகன் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம்